Dear children, last class we have discussed position of hydrogen in the periodic table, lesson number 4 hydrogen பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா அது physical properties பார்த்தோம். Now we are going to discuss ortho and para hydrogen. See, இந்த hydrogen molecule, hydrogen atom, சரியா? ஹைட்ரஜன் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா the nucleus has spin. நியூக்ளியஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா because in the nucleus there is a proton. அப்போ அது என்ன ஆகும்னா it has a spinning value. இப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் இப்போ நான் அந்த based on the spinning rotation we can divide ortho hydrogen and para hydrogen. Let us see the board. When the nuclear hydrogen is formed, the spin of two hydrogen nuclei can be in the same. The spin of two hydrogen nuclei வந்து சேமாக இருக்குது. டூ ஹைட்ரஜன் ஆட்டம், சரிங்களா? இந்த ஸ்பின் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம ஒரே டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருந்தால் சேமாக இருந்தால் இது வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு the spin of two hydrogen nuclei is opposite. இந்த ஸ்பின் வந்து என்ன ஆகுது, ஆப்போசிட்டாக மாறுது. ஒன்று ஒரு டைரக்ஷன், இன்னொன்று அது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வருது. அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேரா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேரா ஹைட்ரஜன் இது ஒரு முக்கியமான 3 மார்க்ஸு, சம்டைம்ஸ் 5 மார்க் கொஷன்லேயும் கேட்பாங்க. அப்போது அட் ரூம் டெம்பரேச்சர் நார்மலி ஹைட்ரஜன் கன்சிஸ்ட் ஆஃப் 75% ஆஃப் ஆர்த்தோ ஃபார்ம். ரூம் டெம்பரேச்சரில் அட் ரூம் டெம்பரேச்சர் 75% என்னவாக இருக்கும்னா ஆர்த்தோவாக இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும்னா 25% வந்து பேராவாக இருக்கும். பேரா ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். As the ortho form is more stable than para form, it's a very much important. 1 mark 5 mark கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க்லையும் கேட்பாங்க. பேரா the conversion of one isomer into other அப்படின்றது வந்து ஸ்லோ ப்ராசஸ். அதாவது நம்ம ஆர்த்தோ ஹைட்ரஜனை we can convert it into para hydrogen. It's a slow process. By heating the hydrogen system, in the hydrogen atom, the nucleus will be changed slowly. The para form can be catalytically transformed into ortho form using platinum or iron. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்த்தோ ஹைட்ரஜனை வந்து பேரா ஹைட்ரஜனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we are using catalyst, வினை வேக மாற்றி. கேட்டலிஸ்ட்னா என்ன, டு ஸ்பீட் அப் ஆர் டு என்ஹான்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ ஸ்லோ ப்ராசஸ்லையா கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் ஆர் அயனை யூஸ் பண்ணால் குயிக் ப்ராசஸாக என்ன பண்ணோம், ஆர்த்தோ ஹைட்ரஜன் வில் கன்வெர்டட் இன்டு பேரா ஹைட்ரஜன். ஆல்டர்னேட்டிவ்லி இட் கேன் ஆல்சோ பி கன்வெர்டட் பை பாசிங் என் எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம பாஸ் பண்ணும் போதும் இந்த ஹீட்டிங் அபோவ் சொன்னோம் இல்லைங்களா, 800 degrees Celsius, இட்ஸ் a very high temperature, and mixing with paramagnetic molecules such as, இது கூட நம்ம எதை ஆட் பண்ணோம், paramagnetic molecule. What is mean by paramagnetic? paramagneticனா என்ன சார் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். paramagnetic diamagnetic தான் மெயின் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. paramagnetic அப்படின்னா என்ன, if the molecule contains unpaired electron in the system. அப்போ unpaired electron இருந்தால் அது paramagnetic. எல்லாமே there is no unpaired electron in the system. அந்த மாலிகுல்லையும் அந்த காம்பவுண்ட்லேயும் unpaired electron இல்லை, எல்லாமே பேட் எலக்ட்ரானாக இருக்குது அப்படின்னா அது என்னவாக இருக்கும் நம்ம சொல்கிறோம், டயாமேக்னெட்டிக்கு. இந்த ஆக்சிஜன், நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆர் வித் நெசன்ட் அட்டாமிக் ஹைட்ரஜன். நெசன்ட் அப்படின்னா என்னென்னா பிறவி நிலை அப்படின்னு சொல்கிறோம். பிறவி நிலைன்னா சிங்கிள் ஒன், ஆக்சிஜன் ஆர் ஹைட்ரஜன் அப்படி அந்த மாதிரி. ஹைட்ரஜன் நெசன்ட் ஆர் அட்டாமிக் ஹைட்ரஜன் சொல்லியிருக்கான் பார், அதுதான் ஒரே ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம், அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ அது பேராமேக்னெட்டிக் தான். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன் இது நம்ம we can convert ortho hydrogen to para hydrogen. Ortho and para hydrogens are similar in chemical properties. எல்லாமே என்ன கெமிக்கல் காம்போசிஷன் வந்து சேம் தானே, அப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக தான் இருக்கும். பட் it differ in some of the physical process, that mean properties. என்ன சார்னா melting point of para hydrogen வந்து 13.83,
இல்லை ஆர்த்தோ ஹைட்ரஜன் வந்து 13.95, பாயிலிங் பாயிண்ட் வந்து பேரா ஹைட்ரஜன் 20.26 கெல்வின், ஆர்த்தோ ஹைட்ரஜன் வந்து 20.39. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, the reason why since the nucleus spin are opposite direction, the magnetic moment of para hydrogen is 0 and ortho hydrogen is magnetic moment twice that of proton. புரோட்டானை விட 2 மடங்கு எதுக்கு இருக்கும் மேக்னெட்டிக் மூமெண்ட்டு, ஆர்த்தோ ஹைட்ரஜன் இருக்கும். ஆப்போசிட் வர்றதுனால கேன்சல் ஆகிடும். பேரா ஹைட்ரஜனில் மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடையாது. ஸ்பின் வேல்யூ வந்து 1 ப்ளஸ் ஆஃபு, இங்கே பார்த்திங்கன்னா இன்னொன்று மைனஸ் ஆஃப், ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ கேன்சல் ஆகிடும். இங்கே எப்படி இருக்கும்னா இதோட பேரா ஹைட்ரஜனோட 2 மடங்கு அதிகம் இருக்கும். ஏன்னா சேம் ஸ்பின் வேல்யூ இருக்கிறதுனால டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பின் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1 ப்ளஸ் ஆஃபு, இன்னொன்று மைனஸ் ஆஃபு. சரியா? டி அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இதுதான் ஒரு ஆர்பிட்டால்னால் அந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரானை போடுறோம். 2 electrons will have opposite ஸ்பின்னு. அப்படின்னா நான் ஒரு எலக்ட்ரானோட வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆஃபு, இன்னொரு எலக்ட்ரான் வந்து மைனஸ் ஆஃப். ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் வந்து கேன்சல் 0. ஸோ இது வந்து இதுக்கு போகிறப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் 0. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இது வந்து ட்வைஸாக இருக்கும். எதை காட்டிலும் ஆர்த்தோ ஹைட்ரஜன் காட்டிலும் இது 2 மடங்கு. ஏன்னா சேம் ஸ்பின் வேல்யூ இருக்கிறதுனால ப்ளஸ் ஆஃப் 1ன்னு வந்துடும். சரிங்களா? அப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். That's we are going to discuss in the next class. Okay, thank you.